வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல். ஹைட்ராக்சி சேர்மங்கள் பாடத்துக்கு பின்னாடி பயிற்சி வினாக்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களில் வினா எண் 24 நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரியா? முதல்ல நம்ம வினாவை படிச்சிடலாம். பின்வரும் வினை வரிசையில் A, B, X மற்றும் Y ஆகிய விளை பொருட்களை கண்டறிக. பியூட்டன் 2ஆல் ரெண்டு பக்கம் வினை போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் SOCl2 கூட சேர்ந்து முதல்ல ஏவையும், அந்த ஏ மெக்னீஷியம் ஈத்தர் கூட வினை புரிஞ்சு பியையும், அந்த பி எக்ஸ் கூட வினை புரிஞ்சு ஒய்யையும் கொடுக்குது. அப்போ நம்ம ABXY. இப்போ இந்த எக்ஸும் தெரியாது, இங்கே பியும் தெரியாது இல்லையா? இதுக்கு முன்னாடி வினை படுபொருள் தெரியும், அது கூட SOCl2, அதுக்கப்புறம் அது வினை புரிஞ்சு ஏ கிடைக்குது, அந்த ஏ மெக்னீஷியம் ஈத்தர் கூட வினை புரிஞ்சு பி கிடைக்குது. பட் இதை கண்டுபிடிச்சி அப்புறம் இது இன்னொரு பக்கமாக ஒரு வினை நடக்குது. அங்கே கிடைக்கிற விளைபொருள் தான் எக்ஸை, அந்த எக்ஸை கொண்டு போய் இந்த பி கூட ட்ரீட் பண்ணுறப்ப என்ன விளைபொருள் கிடைக்குதுன்னு பார்க்கணும். சரியா? பார்ப்போமா? முதல்ல அவங்க கொடுத்துருக்க சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடை நம்ம அமைப்பை எழுதிக்கலாம். பியூட்டன் 2ஆல். அப்போ ஆல்னு முடியுது. அப்போ இது ஒரு ஆல்கஹால். 2ஆல் என்ன சொல்லுது? ரெண்டாவது கார்பன் கிட்ட OH இருக்குது. பியூட்டன் 2ஆல் அப்போனா அந்த சேர்மத்தில் 4 கார்பன் அணுக்கள் இருக்குது. அப்போ முதல்ல நான் ரெண்டாவது கார்பனை போட்டுடுறேன். ரெண்டாவது கார்பனில் OH இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் 4 கார்பன் இருக்குது. அப்போ 1 2 3 4. இது முனைய கார்பன்கள். எப்போவுமே நம்ம CH3ன்னு போட்டுடணும். CH3. சரியா? இப்போ இங்கே பாண்டை போட்டுடலாம். இதுக்கு 1 2 3 பாண்ட் இருக்குது, 1 குறையுது. இதுக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது. ஸோ இதுதான் பியூட்டன் 2ஆல். பாருங்கள், முதல் ஸ்டெப்பில் இந்த பியூட்டன் 2ஆல் SOCl2 கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே குளோரினேற்றம் நடக்கும். இந்த OH போயிட்டு OHக்கு பதிலாக Cl வரும். அப்போ என்ன விளைபொருள் வருதுன்னா CH3 CH CH2 CH3 Cl இது கிடைக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டாவது பிளேஸ் இல்லையா? ரெண்டாவது கார்பன். அப்போ இதுக்கு பேர் என்னது? 2-குளோரோ பியூட்டேன். சரியா? ஸோ இதுதான் ஏ. அப்போ நம்ம ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏவை என்ன பண்ணுறாங்க? மெக்னீஷியம் ஈத்தர் கூட சேர்க்குறாங்க. ஏவை திரும்ப எழுதிப்போம். CH3 CH CH2 CH3 Cl. இதுதான் ஏ இல்லையா? ஏ என்ன பேர் எல்லாம் தெரியும் நமக்கு. ஃபார்முலா பேரும் தெரியும். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க? மெக்னீஷியம் ஈத்தர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ மெக்னீஷியம் ஈத்தர் கூட வினை புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அல்கைல் குளோரைடு என்ன கொடுக்கும்னா கிரிக்னாட் காரணியை கொடுக்கும். அப்போ கிரிக்னாட் காரணினா இந்த சிக்கும் சிஎலுக்கும் நடுவில் இந்த மெக்னீஷியம் வந்துடும். அப்போ பாருங்கள், CH3 CH CH2 CH3 அப்படியே எழுதிட்டேன். இந்த சிஎல்லுக்கும் சிஹெச்சுக்கும் நடுவில் மெக்னீஷியம் வந்துடும். அப்போ தான் மெக்னீஷியம் ஃபார்முலா இது தெரியல. கிரிக்னாட் காரணி RMgCl. இந்த Mg தான் இது, இந்த Cl இது, இந்த R அல்கைல் தொகுதி தான் இது. ஸோ இது தான் இங்கே சொல்லியிருக்கப்பட்ட பி. ஸோ கிரிக்னாட் காரணி தான் பி, அதோட அமைப்பு தான் இது. இது பொதுவான வாய்ப்பாடு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க? இந்த பியை எக்ஸ் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். எக்ஸு யாருன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸை எப்படி முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பி கூட நம்ம எக்ஸை வினைப்படுத்தலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு பியூட்டன் 2ஆல் இதே ஃபார்முலா தானே? அப்போ CH3 CHOH CH2 CH3 இதுதான் பியூட்டன் 2ஆல். இது எது கூட அனுப்புகிறாங்கன்னா காப்பர் at 573 கெல்வின். இதை எழுதுகிறப்பவே உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது ஹைட்ரஜன் நீக்கம், வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம்க்கு இதை தான் கண்டிஷன். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த ஆல்கஹால் ஆவியை நம்ம இது மேலே இந்த சூடாக்கப்பட்ட வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் மேலே அனுப்புகிறப்ப
இங்கே ஹைட்ரஜன் நீக்கம் நடக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் போயிட்டு -2H போயிட்டு பாருங்கள் CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3. இது என்னது 1 2 ரெண்டாவதுல கீட்டோன் தொகுதி இருக்குது. அப்போது பியூட் மொத்தம் 4 கார்பன் இருக்குது. அதனால் பியூட்டன் 2 ஓன். புரியுதா? பியூட்டன் 2 ஓன். இதுதான் யார்? எக்ஸு. இதுதான் எக்ஸ், இங்கே சொல்லியிருக்கப்பட்ட எக்ஸ். இப்போ இந்த எக்ஸும் இந்த பியும் வினை புரியுது. சரியா? அப்போ நான் பியூட்டன் 2 ஓனையும் அதுதான் எக்ஸு, பியும் எக்ஸு வினை புரியுது. பாருங்கள், பியும் எக்ஸு வினை புரியுது. அப்போ நான் முதல்ல பி எடுத்து போட்டுடுறேன். பி வந்து இங்கே யார்? இதுதான் கிரிக்னாட் கரணி. அப்போ பி எடுத்து போடுறேன். பி வந்து யார்? இருக்குது பி. CH3 CH MgCl CH2 CH3. நீங்கள் எப்படி வேணால் இதை நேராக போட்டு இப்படி சைடில் கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். இதுதான் பி. பி வந்து எக்ஸ் கூட வினை புரியுது இல்லை? எக்ஸ் எங்கே இருக்குது? இருக்குது. ப்ளஸ் CH3 C டபுள் பாண்ட், கீழே இருக்க டபுள் பாண்ட் ஓ நான் மேலே போட்டிருக்கேன். கீழே போட்டாலும் ஒன்று தான், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் பியூட்டன் 2 ஓன் எக்ஸ். இது இந்த பியும் இந்த எக்ஸும் வினை புரிஞ்சு ஒய் கொடுக்குது. அப்போ ஒய் என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த எப்போவுமே கிரிக்னாட் கரணியை சேர்க்குறப்ப இந்த ரெண்டு பார்ட்டாக பிரியும் இந்த கிரிக்னாட் கரணி. இந்த MgCl பார்ட்டு போய் MgX பார்ட்டு ஓ கூட சேரும். இந்த மிச்சம் இருக்கிற இந்த அல்கைல் தொகுதி வந்து இங்கே கருக்கவர் தாக்குதல் செய்யும். அப்போ கார்பன் கிட்ட போய் சேரும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா CH3, நான் முதல்ல இதுதான் நமக்கு அடிப்படை, அதை எழுதிக்கிறேன். CH2 CH3 நேராக இந்த செயின் அப்படியே எழுதிட்டேன். இங்கே டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஓ கூட இந்த MgCl பார்ட் சேர்ந்துடும். கரெக்டாக? மிச்சம் இருக்கிற பார்ட் இந்த அல்கைல் தொகுதி அப்படியே இந்த கார்பன் மூலமாக இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது கார்பனில் தானே MgCl இருக்குது. அப்போ அந்த ரெண்டாவது கார்பன் மூலயமா இங்கே கனெக்ட் ஆகிடும். அப்போ அந்த ரெண்டாவது கார்பன் இங்கே, இந்த CH3 இங்கே இருக்குது, CH2 CH3. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்கும்? நீரார் பகுத்தல் நடக்கும். அப்போ நீரார் பகுத்தல் நடக்கிறப்ப இங்கே OHும் இங்கே Hயும் சேரும். சரியா? அப்போ என்ன விளைபொருள் உண்டாகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், CH3 இருக்குது, C இருக்குது, CH2 CH3 இருக்குது. அப்படியே போட்டுட்டேன். இங்கே என்னது? OH. இந்த MgCl என்ன ஆகுது? ப்ளஸ் MgCl OHஆ பிரிஞ்சு போயிடும். இங்கே CH2 CH3. ஸோ இப்படி ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. இது ஒரு மூவிணைய ஆல்கஹால் இல்லையா? கார்பன் கிட்ட பாருங்கள், ஹெச்சே இல்லை. ரைட், இந்த மூவிணைய ஆல்கஹாலுக்கு நம்ம பேர் வைக்கணும். சரியா? எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னா, நம்ம நீண்ட சங்கிலியை கண்டுபிடிக்கணும். அந்த சங்கிலியில் கண்டிப்பாக யார் இருக்கணும்? இந்த வினைச்செயல் தொகுதியான OH இருக்கணும். ஸோ இந்த கார்பன் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சங்கிலி இப்படி வரலாமா? அப்போ வர்றப்ப என்னாச்சு? 1 2 3 4 இருக்குது. இந்த சங்கிலி எடுத்தோம்னா 4 கார்பன் இருக்குது. சரி, இந்த நேராக இப்படி ஒரு சங்கிலி எடுக்கலாமா? மிச்சத்தை இதை வந்து பதிலியாக வச்சுக்கலாம். அப்போ 1 2 3 4, அப்பையும் 4 தான் இருக்குது. இல்லை இந்த சங்கிலியை இப்படி எடுத்து இப்படி கொண்டு போகலாமா? 1 2 3 4 5. இல்லை இப்படியும் போகலாம், ரிவர்ஸ்லையும். அப்போ 5. இல்லை இந்த சங்கிலியை இங்கே ஆரம்பித்து இப்படியே வளைச்சி இப்படி கொண்டு வரலாமா? அப்போ 1 2 3 4 5 6. அப்போ 6 கார்பன் வருது. அப்போ இத்தனை கார்பன் சங்கிலியை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் 6 கார்பன் வரக்கூடிய சங்கிலி தான் நீண்ட சங்கிலின்றதுனால அதை தான் எடுத்துக்கணும். இப்போ நம்பர் கொடுக்குறோம். இப்போ நம்பர் வந்து 1 2 3, இதெல்லாம் சங்கிலி 4 5 6 இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் இப்படி கொடுக்கலாம். 1 2 3
4 பாருங்கள், OH தான் வினைச்செயல் தொகுதி. அப்போ நம்ம இப்படி திருப்பி கொடுத்தோம்னா இந்த கார்பனுக்கு 4வது கார்பன் வந்துடும். எப்போவுமே ஒரு நீண்ட சங்கிலியில் இருக்கிற கார்பன்களுக்கு நீங்கள் எண்ணிக்கை கொடுத்துட்டு வர்றப்ப அதில் இருக்க வினைச்செயல் தொகுதிக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அப்போ அது குறைவாக இருக்கணும். ஸோ நம்ம இப்படி கொடுத்தா தான் OHக்கு குறைவான எண் வரும், இப்படி கொடுத்தா 4ன்ற நம்பர் வரும், அதிகமான எண். ஸோ இந்த நம்பரிங் தான் எடுத்துக்கணும். அப்போது 3வது கார்பனில் OH இருக்குது. அப்போது 3 ஆல். கரெக்டாக? அப்போ இந்த சங்கிலியில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன். அப்போ ஹெக்ஸேன் 3 ஆல். கரெக்டாக? இப்போ இந்த இந்த ஹெக்ஸன் 3 ஆல், ஹெக்ஸுக்கு இதை போட்டுட்டோம், OHையும் போட்டோம். 2 மெத்தில் நம்ம இது வரைக்கும் இதுக்குள்ளே சேர்க்கலை. அப்போ 3வது பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது, 4வது பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ 3,4 டை மெத்தில் ஹெக்ஸன் 3 ஆல் அப்படிங்கிறது தான் இந்த சேர்மமான யார் இது? ஒய். ஒய்யோட பெயர் மற்றும் அமைப்பு வந்து இதுதான். சரியா? ஸோ இதுதான் இந்த 24வது கேள்விக்கான விடை. ஓகே.